புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் தலைமையில் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், அங்காளன், சிவசங்கரன், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் கவர்னர் மாளிகையில் சந்தித்தனர். சுமார் அரை மணி நேரம் ஆளுநரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். அப்போது தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். அதோடு கலால்துறை மூலம் பள்ளி, கல்லூரி, குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்ட்ரோபார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ரெஸ்ட்ரோபார்கள் எங்கெல்லாம் மக்களுக்கு இடையூறாக உள்ளது என பட்டியல் அளிக்கும்படியும், பட்டியல் அளித்தவுடன் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்த தகவலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் உறுதி செய்தனர். சட்டமன்ற உறுப்பினராகிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் தொகுதியினுடைய வளர்ச்சி, இந்த மாதிரி புதுச்சேரி மாநிலம் இதெல்லாம் பின்தங்கி இருக்குது. இப்போ துணைநிலை ஆளுநர் இப்போ தான் புதுசாக வந்து இங்கே வந்துருக்காரு. வந்தவொடனே தேர்தல் வந்து போச்சு. அதனால் அவர் வந்த நேரங்களில் நம்ம சரியாக அவரை பார்க்க முடியல. அதனால் ஆளுநர் வந்துருக்கிறாரு. அதனால் அவர் சம்பந்தமாக நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி புதுச்சேரி வளர்ச்சி, எங்கள் தொகுதி சம்பந்தமான வளர்ச்சி, அதில் சில பேர் வந்து இந்த ரெஸ்டோ பார்லாம் இருக்குது. அந்த ரெஸ்டோ பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல பாதிப்பாக இருக்குது. அதெல்லாம் வந்து இது மாதிரி இதனால் இருக்குது. ஏன் நம்ம தேர்தலில் வந்து ஓட்டு கம்மியாக வாங்கணும், அதெல்லாம் சில ஆய்வுலாம் வந்து நாங்கள் பொதுவாக சொல்லிடுவோம். கவர்னர்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வளர்ச்சி சம்பந்தமாக புதுச்சேரி மாநில வளர்ச்சி சம்பந்தமாக ஆளுநர்கிட்ட பேசும். சில அதிகாரிகள் தவறாக முதலமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. சில இடத்துல பார் வருது, சில இடத்துல கோயில் நிர்வாகங்கள் மாறப்படுது. அதெல்லாம் சம்மந்தமாக நம்ம ஆளுநர்கிட்ட சொல்லிடுவோம். வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே தனியார் நிறுவனம் சார்பில் மனைகள் விற்பனை பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனம் முறையாக அரசிடம் அனுமதி பெறாமல், ஊராட்சி மன்றத்தின் அனுமதி பெறாமல் முறைகேடாக நிலம் விற்பனை செய்து வருவதாகவும், இங்கு பொய்யான விளம்பரங்கள் செய்து நிலத்தை விற்பனை செய்கிறார்கள் எனவும், மேலும் இயற்கையை அழிக்கும் வகையில் சாலையோரம் உள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ள பனை மரங்களை அழித்து இந்த மனைப்பிரிவை அமைத்துள்ளதாகவும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். அருகாமையில் ஜிப்மர் இருக்குது, இங்கே திருவக்கரை இருக்குது, இங்கே திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்படி பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லன்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் இது பூராவே 40 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தான் இருக்குது. இப்படி சுச்சுவேஷனை சொல்லி, சூழ்நிலை இப்படி பக்கத்தில் அருகாமையில் இருக்குதுன்னு சொல்லி பாண்டிச்சேரியிலையோ திண்டிவனத்துலேயோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கிட்ட ஒட்டு மொத்தமாக 200 பேர் 300 பேர் பணத்தை வாங்கிட்டு வந்து இவங்க அதை ரிஜிஸ்டரே பண்ணி கொடுக்குறதில்ல. இதை மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த 3,85,000 1000 பிளாட் இருக்குது. 3,85,000 கொடுங்கன்னு வந்து கேட்டாக்கா ஒரு 4 பிளாட்டு தான் இதுமாரி நாங்கள் வச்சுக்கிறோம். அதில் வந்து நீங்கள் 100 பேர் கேட்டிங்கன்னா நாங்கள் குலுக்கல் முறையில் தான் போட்டு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே 3,85,000 போட்டு எதற்கு வந்து 10 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு இந்த 3,85,000 மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி இது மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால் பொதுமக்கள் யாரும் இந்த பிரெஞ்சு சீட்டில் மனம் வாங்கிறத தவிர்க்கணும். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பிரான்ஸ் மையங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் தைத்தா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 520 பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளது. இதனை பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்து வருகின்றனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயலாளர் கோபால்சாமி வரவேற்றார். மேலாளர் வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியிலிருந்து 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த ராக்கஸ் கிரிக்கெட் கிளப் நடத்திய கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி ஏர்போர்ட் மைதானத்தில் ஜூன் 22, 23, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று போட்டியில் விளையாடியது. இந்த கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு
லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவரும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநருமான ரமேஷ்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் 15,000 வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் இளமுருகன் மற்றும் புதுப்பேட்டையை சேர்ந்த சக்தி ஃப்ரெண்ட்ஸ் அணி வீரர்கள் மற்றும் ராக்கஸ் கிரிக்கெட் கிளப் வீரர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தொடர்ந்து 7ஆம் நாளில் முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேல்ராம்பேட் ஸ்ரீ சர்வ சக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. மேலும் அப்பகுதி இளைஞர்கள் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியும் வீரவாள் நினைவு பரிசாக வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சிகளை பாஜக நிர்வாகி சின்னத்தம்பி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் அமைந்துள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகள் மற்றும் கடந்த ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயலட்சுமி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் அய்யனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் அந்த வகையில் 2024 மக்களவைத் தேர்தல் முடிந்து மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த பின்னர் முதல் முறை மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி பேசுகையில் ஒவ்வொருவரும் தங்கள் தாயின் பெயரால் ஒரு செடியை நட்டு வளர்க்க வேண்டும். தாயின் அன்பு என்பது நாம் திருப்பி செலுத்த முடியாத கடன். தாய்க்கு நாம் எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது. ஆனால் வேறு வகையில் செய்யலாம். நடப்பாண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை தாயின் பெயரை சொல்லி ஒரு மரத்தை நட்டு வையுங்கள். நான் என்னுடைய தாயின் நினைவாக ஒரு செடியை நட்டு வைத்து விட்டேன் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி பிறந்தநாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். மேலும் இம்முகாமில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டன. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே போதைப் பொருட்கள் விற்பதாக வந்த தகவலின் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது ஜிப்மர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டது. சேலம் எருமபாளையம் கோவிந்தசாமி நகரை சேர்ந்த சங்கீத குமார் மற்றும் சேலம் கருப்பூரை சேர்ந்த கீர்த்திவாசன் என்பது தெரியவந்தது. விசாரணையின் போது போலீசார் அவர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கஞ்சா பட்டலங்கள் கோரிமேடு அருகே தங்கி போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்யும் கேரளா பாலக்காடு பகுதியை சேர்ந்த ஹைதர் மற்றும் கனூரை சேர்ந்த முகமது பாசல் ஆகியவரிடமிருந்து வாங்கியதாக தெரிவித்தனர். இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து LSD என்கின்ற 1600 போதை ஸ்டாம்ப், 250 கிராம் கஞ்சா, 150 மில்லி 15 கஞ்சா ஆயில் ஆகியவைகளை பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த மதிப்பு 25 லட்சம் ரூபாய் ஆகும். இதனையடுத்து 4 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய இரு அணிகளுக்கு இடையே T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த நிலையில் தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட திரையில் திரையிடப்பட்டது. இப்போட்டியை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுலா வந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர். குறிப்பாக இறுதி ஓவரில் கார்த்திக் பாண்டியா சவுத் ஆப்பிரிக்கா வீரர் விக்கெட்டை வீழ்த்த விண்ணை முட்டும் அளவிற்கு ரசிகர்கள் கோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இறுதிப்பந்தில் இந்திய அணி வெற்றி பெற கூடியிருந்த அனைவரும் வீரர்கள் ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 3வது பெரிய கட்சியாக வாக்கினை பெற்றதை நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். நாடாளுமன்றம் தேர்தல் 2024 தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி 8.10 விழுக்காடு வாக்கினை பெற்று தேர்தல் துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் அங்கீகாரம் பெற்றது. இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி நிர்மல் சிங், பிரகாஷ், ரமேஷ் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 12 மையங்களில் 500 பதவிக்கு 4229 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்கள் 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தி இருந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி தேர்வு மையத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். ஆனால் நேரம் முடிந்துவிட்டதாக கூறி தேர்வு மையம் நுழைவாயில் மூடப்பட்டது. தேர்வு எழுத முடியவில்லையே என தேர்வர்கள் கலங்கியது அங்கிருந்தவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இதனால் தேர்வு எழுத முடியவில்லையே, நமது கனவு நிறைவேறவில்லையே என்ற விரக்தியில் தேர்வர்கள் கொண்டு வந்த நுழைவு சீட்டு மற்றும் ஆதார் அட்டைகளை சாலையில் வீசினர். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தட்டாஞ்சாவடி தொகுதியில் வழங்கினர். முன்னதாக பாக்கமுடியன்பேட் முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்யப்பட்டது. அதன் பிறகு பெண்களுக்கு இலவச சேலை, பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், ACCயின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், மாநில நிர்வாகிகள் திருமுருகன், தனுசு, இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிகளை இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தார்கள். முத்தியால்பேட்டை யூத் ஹாஸ்டல் சோலைநகரில் பெண் அமைப்பு முன்னெடுத்த பெண் அரசியல் புத்தகம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் தலைமை எழுத்தாளர் நர்மதா அம்மையார், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பெண் அமைப்பின் உறுப்பினர்கள், திருநங்கை தோழிகள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் பெண் புத்தகத்தின் கலந்துரையாடலை பல்வேறு ஆளுமைகள், பெண் உறுப்பினர்கள் பலரும் பேசினர். இந்த நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம், பொம்மலாட்டம், பறை இசை என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பெண் அமைப்பின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெண் அமைப்பு உறுப்பினர்கள் இணைந்து செயல்படுத்தியிருந்தனர். நிகழ்வில் புதுச்சேரி பெண் அமைப்பு உறுப்பினர்கள் ஜெயந்தி இளவரசி, செல்வகுமாரி, ஹேமா மற்றும் பானுமதி தமிழரசி பலரும் உடன் இருந்தனர். டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி 71ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா வில்லியனூர் மாவட்டம் பாஜக சார்பில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் நடைபெற்றது. மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஐங்கிரீவன் அனுசுவை, மங்களம் தொகுதி பொதுச் செயலாளர் கந்தன் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாடும் 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி பங்கூர் பகுதியில் பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் வீட்டில் பாரத பிரதமரின் 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் மனதின் குரல் எனும் மன் கி பாத் நிகழ்ச்சி
பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி தூர்தர்ஷன், தேசிய தொலைக்காட்சிகள், அகில இந்திய வானொலி மற்றும் நமோ ஆப் மற்றும் வலைதளங்கள் வாயிலாக ஒலிபரப்பானதை நாடு முழுவதும் பாஜகவினர் பாரத பிரதமரின் உரையை கேட்டறிந்தனர். அந்த வகையில் மணவெளி பகுதியில் மன் கி பாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அன்பரசன் தலைமை தாங்கினார். லோகேஷ் அனைவரையும் வரவேற்றார். ஜெய் சக்கரவர்த்தி, பரமகுரு, தமிழரசன், கோபிநாத், இளஞ்செழியன், ராஜேஷ், தங்கதுரை உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு பாரத பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பொறுப்பேற்று ஒலிபரப்பப்படும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியை கேட்டு அறிந்தனர். ஐயங்குட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள வாலிபால் விளையாட்டு அரங்கத்தில் இந்திரா நகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கராத்தே ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சதீஷ், தினகர், அய்யனார், பாபு, ரவி, கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு நலசங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலைகளில் பெற்றுத் தருவது பல பெரிய தொழிற்சாலைகள் இந்திரா நகர் தொகுதியில் அமைந்துள்ளதால் அவர்களை அணுகி இங்கு அமைந்துள்ள விளையாட்டு அரங்கங்களை மேம்படுத்த மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் பெற்றுத் தருவதற்கு அந்த தொழிற்சாலைகளின் முதலாளிகளை அணுகுவது, இரவு நேரங்களில் விளையாட்டரங்கள் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள போதுமான மின்சார விளக்கு வசதி அமைத்து தர தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை வலியுறுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில லோடு கேரியர் தொழிலாளர் நலசங்க கொடியேற்று பெயர் பலகை திறப்பு விழா மூலக்குளத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு லோடு கேரியர் சங்க கிளை தலைவர் தனசேகரன், கிளை செயலாளர் சஞ்சீவி, பொருளாளர் சம்பத் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். சங்க பெயர் பலகையை ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏஐடியூசி மாநில பொருளாளர் அந்தோணி, ஏஐடியூசி மாநில துணைத் தலைவர் சேகர், மாநில செயலாளர் மூர்த்தி மற்றும் கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புதுச்சேரி கொடைக்கானல் புறப்படும் 2 நாள் இன்ப சுற்றுலா முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து 40 இருக்கைகள் கொண்டது. பொதுமக்கள் பொதுவாக சுற்றுலா செல்வது வழக்கம். இதில் முதல் முறையாக வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகிலிருந்து புறப்படுகிறது. அதன் தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி திலாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்தியசாமி ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட பிறகு என்ஆர் ராஜாவிடம் வாகனத்தின் சாவி வழங்கப்பட்டது. இதில் சைவ, அசைவ உணவு, தங்குமிடம் உட்பட நபர் ஒருவருக்கு ரூபாய் 4000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பணமாக 2000 செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் சுருளி பால்ஸ், வைகை டேம், கொடைக்கானல் பூங்கா, கொடைக்கானல் லேக், குறிஞ்சி ஆண்டவர் கோவில், பழனி முருகர் கோவில் உள்ளிட்டவை சுற்றி பார்க்கும் இடங்கள் என்று நிறுவனர் என்ஆர் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ஆர்கேடி ராஜகோபால், புதுவை சுடர் ஆசிரியர் சிவக்குமார், சக்திவேல் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட வாகனம் புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் புறப்பட்டது. முரளிவன். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடிமேடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 13ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பங்கு பெற்று பாடல், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் சந்திரசேகர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் புல முதல்வர் மருத்துவர் குணசேகரன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.